கலெக்ஷன் டீம் என்ற பெயரால் பாதிக்கப்பட்டு வரும் விவசாயிகள், ஏழை மக்களை காப்பாற்ற காவல்துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் கோவை மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் சமூகத்தில் நலிந்த பிரிவினரை நோக்கி ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதாகவும், குடும்ப கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படும் ஏழைகளை குறிவைத்தும் இந்த கலெக்ஷன் டீம் செயல்படுவதாக கூறினார். மேலும் இந்த கும்பலால் பலர் தற்கொலை கூட செய்து வருவதாக வேதனை தெரிவித்தார். எனவே தமிழக அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தனியார் நிதி நிறுவனங்களுடைய பெயரில் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் தெரு தெருவாக சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் தற்போது நடமாடி வருகிறார்கள். இந்தியாவினுடைய ஆர்பிஐனுடைய சட்டத்தையோ அல்லது இந்திய தண்டனை சட்டத்தையோ மதிக்காமல் சமீப காலமாக கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் தெரு தெருவாக ஏழை எளிய மக்களை கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டவிரோத குண்டர்கள் எவ்வித ஐடி கார்டும் இல்லாமல் ஆர்பிஐனுடைய சட்டத்தையும் மதிக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்கேட்கும் முறையில் நடைபெறுவதை தடுக்க வேண்டும்.